முன்பெல்லாம் பேரவையுடைய விவாதங்கள் அடுத்த நாள் பத்திரிகைகளிலே வரும். இப்போது அப்படி அல்ல, நேரலையாக இப்போது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலே அவற்றையெல்லாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் கடந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் வரலாறாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றன. இன்றைய செய்திதான் நாளைய வரலாறு. எனவே சட்டமன்றத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் நாம் எவ்வாறு பேசுகிறோம், எவ்வாறு இந்த அவையை அணுகுகிறோம் என்பதை மக்கள் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் பேரவையில் பங்கேற்கக்கூடிய பலர் புதியவர்கள், சிலருக்கு சொல்லாற்றல் இல்லாமல் இருக்கலாம், சிலருக்கு செயலாற்றல் மட்டுமே அதிகமாக இருக்கும், சிலருக்கு 2 ஆற்றலும் பொருந்தி இருக்கும். அவர்களெல்லாம் அவையில் நீண்ட நேரம் பேசுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்ப்பதில் எந்த ஒரு பிழையும் இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு நேரத்தை சுருக்கிவிடக் கூடாது என்ற அன்பான வேண்டுகோளை பேரவை தலைவர் அவர்களே உங்கள் முன்னால் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பேரவையில் மணி இப்போது 1:40. பாருங்கள், நான் பேச வருகிறேன். மதிய உணவின் காரணமாக, பசியின் காரணமாக பலர் பேர் வெளியே போய்விட்டார்கள். காலை 9:30 இந்த அவை நடந்து கொண்டிருக்கிறது. பலருக்கு உடல் சோர்வு, மன சோர்வு, இவற்றையெல்லாம் பள்ளிக்கூடங்களில் கூட 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பிரேக் விடுகிறார்கள், இடைவெளி விடுகிறார்கள். இங்கே தொடர்ச்சியாக நடத்துகிறோம். இது 3 மணிக்கு முடியுமா, 4 மணிக்கு முடியுமா என தெரியவில்லை. எனவே ஏற்கனவே உள்ள மரபுகளையும் பின்பற்றி அவையுடைய நேரத்தை தீர்மானிக்கக்கூடிய வானளாவிய அதிகாரம் உங்களுக்கு உண்டு. கருத்துக்களை சொல்வதற்கான அனுமதி எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே சொல்கின்றேன். காலை 9:30 மணிக்கு தொடங்குகிறோம், 1:30 மணிக்கு முடித்து விடுங்கள். மாலை 5 மணிக்கு தொடங்கி இரவு 8 வரை கூட நடத்தலாம். எனவே மாண்பு மிகு நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்கள் இதை கனிவோடு கவனத்தில் கொள்ள வேண்டும். அவருடைய கவனத்துக்காக ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழுவில் இது பற்றி விவாதிக்கப்பட்டு அதிகமான பணிகள், அதிகமான தீர்மானங்கள் இங்கே முன்மொழியை பெற்று அதிக நேரம் எடுத்துக்கொள்வோமே. ஆனால் ஒரு வேளை தேவைப்பட்டால் மாலை நேரத்திலே அவை வைத்துக் கொள்ளலாம் என்ற ஒரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கேள்வி நேரமே இல்லாத நேரத்தில் கூட கேள்வி நேரத்திற்கான அந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தி நாம் இந்த நேரத்தை இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறோம். உறுப்பினர்கள் பேசுகிற போது கொடுக்கப்பட்டிருக்கிற சப்ஜெக்ட் அதை ஒட்டி மட்டும் பேசுவார்களே, ஆனால் அதிகமான நேரம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சாதாரணமாக முன்பெல்லாம் 7 நிமிடத்துக்கு மேலே மற்ற உறுப்பினர் கட்சி என்று வருகிற போது கட்சி தலைவர்களுக்கு என்று ஒரு 15 நிமிடம் ஒதுக்குவது வழக்கம். இப்போது மிக அதிகமாக நேரம் ஒதுக்கி பார்க்கிறோம். ஏனென்ற பல கருத்துக்களை சொல்லுகிற அது புதிய உறுப்பினர்கள் தங்களுடைய பேச்சுக்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அதிக நேரம் ஒதுக்குறோம். இந்த குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் நேரத்தை நாம் இப்போது மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசுகிற போது அவருக்கென்று 20 நிமிடம் தான் எடுத்துக்கொண்டார். ஆனால் குறுக்கீடுகள் 25 நிமிடம் எடுத்திருக்கிறோம். அப்போ குறுக்கீடுகளை குறைத்து கொண்டு குறுக்கீடுகள் வராமல் குற்றச்சாட்டுகளை ஆதாரம் இல்லாமல் பேசுவது அல்லது எந்த பொருளை குறித்து பேசுகின்றோம் அதை விடுத்துவிட்டு வேறு பொருள் பற்றி பேசுகிற போது அமைச்சரால் பதில் சொல்ல முடியாமல் இருக்க முடியாது, பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அப்படி பேசுகிற போது அந்த குறித்த பொருள் குறித்து மட்டும் பேசுவோமே, ஆனால் 1:30 மணிக்கெல்லாம் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. நேரத்தையும் 10 நிமிடத்துக்கு தயார் செய்து கொண்டு வந்தால் 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்ள வேண்டும். மாண்பு உறுப்பினர் காமராஜ் 20 நிமிடம் எடுத்துக்கொண்டார், மாண்பு காமராஜ் ஒரு 14 நிமிடம் எடுத்துக்கொண்டார். அப்போது அதிகமாக 10 நிமிடத்துக்குள்ள முடியுங்கள் என்று சொன்னால் நானே பெல் அடித்து உட்காருங்கள் என்று சொல்லி உடனே நன்றி சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பது என்பது கூட ஒரு கண்ணியமான நடத்துதலாக இருக்காது என்று நான் கருதுகின்ற காரணத்தினால் நான் அனுமதித்துக் கொண்டிருக்கிறேன். இதை மனதிலே வைத்து எல்லா உறுப்பினரும் பேசுவார்களானால் 1:30 மணிக்குள்ளாகவே நான் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து உறுப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் தமிழ் அன்சாரி. பேரவைத் தலைவர் அவர்களே பேசட்டும். பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே அலுவல் ஆய்வு குழுவில் எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி நடந்து கொண்டிருக்கிறது. மாண்பு தமிழ் அன்சாரி. பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றம் பல தலைவர்களை பார்த்திருக்கிறது, பல ஆட்சிகளையும் பார்த்திருக்கிறது, இப்போது உங்களுடைய ஆட்சியும் பார்க்கிறது. நூற்றாண்டு பழமையான இந்த கட்டிடத்தை நாம் மதிக்கின்றோம், போற்றுகின்றோம். இந்த அவையிலே நாமும் இடம்பெற்று உரையாற்றியிருக்கின்றோம், உரையாடல்களிலே பங்கேற்றிருக்கிறோம் என்பதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சி. ஆனால் இதே அவையில்தான் நாம் நூற்றாண்டுகளை கடந்தும் அவையை நடத்த வேண்டுமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் புதிய நவீன வசதிகளுக்கு ஏற்ப புதிய சட்டமன்றங்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய சூழலை கவனத்திலே கொண்டு பல உறுப்பினருடைய மனநிலையும் இதுவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். வட்ட வடிவிலான ஒரு புதிய சட்டமன்றத்தை கட்டுவது குறித்து ஏன் பரிசீலிக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை கோரிக்கையாக முன்வைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கின்ற பொழுது நகரத்துக்கு வெளியே போய்விடாமல்
சட்டமன்ற விடுதி அருகிலே இருக்கின்ற காரணத்தினாலே இந்த சட்டமன்றத்துக்கு எதிரே ஒரு பெரிய வளாகம் இருக்கிறது, கார் பார்க்கிங் வசதி இருக்கிறது. அங்கே புதிய சட்டமன்றத்தை கட்டலாம் அல்லது தீவுத்திடலை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே புதிய சட்டமன்றம் ஒன்றை கட்டுவதை பற்றி நீங்கள் ஆய்வுக்குழுவிலா அல்லது வேறு எந்த வகையிலோ நீங்கள் ஆலோசிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே நேரம் நான் மீண்டும் சொல்வது, சட்டமன்ற விடுதி இங்கே இருக்கின்ற காரணத்தினால இதற்கு அருகிலேயே ஒரு இடத்தை பார்த்து கட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அமைச்சர்கள் தயவு செய்து ஏற்கனவே எங்களுடைய இடத்தை மாற்றியிருக்கிறார்கள், கருத்துக்களுக்கான நேரத்தையும் குறைத்திருக்கிறார்கள். நீங்கள் குறுக்கே பேசினால் என்னுடைய வாய்ப்பு கெட்டு போய்விடும். எனவே நான் பேசி முடித்த பிறகு தயவு செய்து நீங்கள் பதில் தாருங்கள் என்று நான் அன்போடு அமைச்சர் பெருமக்களை கேட்டுக்கொள்கிறேன்.